வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. இது என்ன கொஞ்சம் லேசா லேசா ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ளீஸ் நான் சொல்லி. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எடிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா செம்மையாக கிடைக்கும். அதனால் வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் நான் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி சிம்பிள் வரும். அது பீட் மார்க் ப்ரீசெட்லேயே நான் டேரெக்டாக கொடுத்துருப்பேன். அது நீங்கள் இதுலேருந்தே ஆட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பீட் மார்க் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த பீட் மார்க் அதை இப்போ பிளாஸ்டிக் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் நிறையா ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன். நீங்கள் எல்லா ரெட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வச்சுக்கோங்க. ஒயிட் பாயிண்டரை வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போகணும். மீடியாவை செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் வச்சுக்கிற எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன் ஒயிட் பாயிண்டரை. நீங்கள் ஒயிட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா இருக்கும், ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்தால அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து ஒயிட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெட் லைன்லேருந்து வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டேன். நான் மீடியாவில் போனேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சுக்கிற எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே போதும், இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் இமேஜ் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து அலைன் ஆகிக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைன் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நான் அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும், நீங்கள் அதே மாதிரி தான் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பாக இமேஜோட கலர் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஏன்னா கலர் குவாலிட்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும், இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அதோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம்.
ஓகே, சிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்த முடியும் அந்த சிசி பேஸ்ட் பண்ணிங்கன்னா. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஷேக்கர் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் நான் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கனாவே போதும். அதுலேயே பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும். இப்போ ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏருக்கு பக்கத்தால் ப்ளஸ் போட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஏருக்கு பக்கத்தால் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. இந்த லேயர் வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளஸ் போட பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பாருங்க. அப்போ தான் இமேஜ் அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் எந்தெந்த இமேஜில் பேஸ்ட் பண்ணணும்னு. இதில் நான் சொன்ன மாதிரி நான் 2 ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு டைப்பான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கர் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா 2 ஷேக் எஃபெக்ட்டுமே இருக்கும். ஓகே, இந்த 2 டைமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது நம்ம அந்த ஏரோக்கு பக்கத்தால் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் போட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். மறக்காமல் அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் கொடுக்க வேணாம். இதில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசி ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க கடைசி ஆப்ஷனையும். இப்போ பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்படியே அப்ளை ஆகிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிங்கனாவே அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் இமேஜில் வந்து நம்ம இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜில் வந்து நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது 2வது ஒரு நான் ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட்டை தான் 2வது இமேஜில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். ஓகே, இப்போ நான் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கடைசி இமேஜ் வரல எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். செகண்ட் இமேஜில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் இமேஜில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் மாற்றி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட், எகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 10.40 அண்ட் இன்னும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டியூரேஷன் 11.36. இந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த 2 டியூரேஷனில் மட்டும் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கோங்க மாற்றி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பக்கத்தில் ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.